நைட் தான் பதில் சொன்னேன் அதுக்கு. அதனால வந்து அவருடைய கருத்துக்கு நீங்க பதில் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன கருத்துக்களை எங்ககிட்ட பதில் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாதுன்றதுதான் உண்மை. சரிங்களா? திமுக ஆட்சியோட செயல்பாடு எப்படி மேடம் இருக்கு? திமுக ஆட்சியோட செயல்பாடு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும். கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை, எல்லா இடத்துலையும் கொலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது மக்கள் கிட்ட பெரிய கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க மேடம். இந்தி திணிக்கும் விதமா எல்ஐசி பாலிசி விவகாரத்தில் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண்டு காலமா எல்ஐசி இருக்கு. அங்க கொண்டு வந்து இப்போ இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் பிரதானம். அதனால இந்தியை வந்து திணிச்சா நிச்சயம் அது எடுபடாது. எதுவுமே வந்து வம்பு பண்ணி திணிச்சா எடுபடாது. அது தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடுபடாது. 2026 கூட்டணிக்கு ஆட்சி எலெக்ஷனை சந்திக்க இருக்கீங்களா இல்லை தனிதான் மேடம்? இல்லை, 1.5 வருஷம் இருக்கு. நாங்கள் அது தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமாக அதுக்கான டைம் வருவோம் உங்களுக்கு சொல்றேன். ஆட்சி அதிகார பகிர்வு இருக்குமா மேடம்? அதுதான்மா இப்போ நான் சொல்றது ரொம்ப ஏர்லி. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு. பக்கத்தில் வரட்டும், அப்போ உங்கள் கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ.